தம்பி, என்னோட வீட்டில் உங்களோட வீடியோஸ்லாம் பார்ப்பாங்க. ரொம்ப நல்லா பண்ணுறீங்க. என் பொண்ணு இப்போ 12th பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறா. அவளுக்கு ஒரு சின்னதாக ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் மாதிரி பண்ணுங்க. மோட்டிவேஷன் ஸ்பீச்சா? எந்த பயமும் வேண்டாம். இது ஜஸ்ட் இன்னொரு பரீட்சை, அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பொதுவாக இந்த பப்ளிக் எக்ஸாம் அன்னைக்கு பயம் வரதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 4 பேர் முன்னாடி ரிசல்ட்டுக்கு அப்புறம் நம்ம பேரண்ட்ஸ் தலை குனிஞ்சு நின்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம படிக்கிறோம். லைக் இந்த இடத்துல நீங்கள் நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும். இப்போ கூட நீங்கள் அந்த 4 பேருக்காக தான் படிக்கிறீங்க, உங்களுக்காக நீங்கள் படிக்க மாட்டீங்க. முதல்ல பப்ளிக் எக்ஸாம் எழுத போறீங்கன்னா உங்களுக்குள்ளார ஒரு தைரியத்தை வர வச்சுக்கோங்க. ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ அந்த இடத்துல உட்காந்து நீங்கள் எழுதுறீங்களா, அதுதான் அங்கே மேட்ரு. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நம்ம பேரண்ட்ஸ் நம்ம கிட்ட சொல்கிற ஒரே விஷயம் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்துரு அப்படின்னு. அவங்க சொல்றாங்கிறதுக்காக உன்னோட மனசுல நீ ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறதும் தப்பு, அதே மாதிரி அவங்க சொல்றது கேட்காம இருக்கிறதும் தப்பு. என்னதாண்டா இப்போ நீ சொல்ல வர அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணுமே இல்ல, ஜாலியா போய் பப்ளிக் எக்ஸாம் எழுதுங்க. அண்ட் ஒரு விஷயத்தையும் நீங்க புரிஞ்சுக்கிட்டு படிங்க. இந்த இடத்துல நான் உங்களுக்கு சின்னதா ஒரு டிப்ஸ் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஒண்ணுமே இல்ல, உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணி வச்சிருங்க. அண்ட் அதே மாதிரி கதை எழுதுறன்னு பேர்ல உங்களோட ஊரு கதை உறவு கதைன்னு எழுதி வைக்காதீங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச கொஸ்டின்ஸ்லாம் ஸ்டார்டிங்ல அழகா பிரசன்டேஷன்லாம் கொடுத்து நல்லா எழுதுறீங்க. தெரியாத கொஸ்டின்ஸ்க்குலாம் அந்த கான்செப்ட்டுக்கு ஏற்ற மாதிரியாவது எழுதி வைங்க. நீங்க குறிப்பா கவனிக்க வேண்டிய ஒரே விஷயம் டைம் மேனேஜ்மெண்ட். நிறைய பேர் இந்த இடத்துல தான் தப்பு பண்றாங்க. ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரியான டைம் மேனேஜ்மெண்ட்டை நீங்க வந்து வச்சுக்கோங்க. அண்ட் நான் படிக்கும்போது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் பண்ண ஒரு சில விஷயங்கள் என்னதுன்னா, 5 மார்க் கொஸ்டினுக்கு பக்கமா எழுதுறது. நம்மளுக்கு கண்டென்ட் தெரியுதுன்னு சொல்லிட்டு அதிகமா எழுதி டைமை வேஸ்ட் பண்ண தேவையில்ல. எல்லாரும் சொல்லுவாங்க இந்த இங்கு பென்ல எழுது, அதுல எழுது, இதுல எழுதுன்னு. ஒண்ணுமே தேவையில்ல. ஒரு பிளாக் பென், ஒரு ப்ளூ பென், எந்த பென்னா இருந்தாலும் பரவாயில்ல, அழகா எழுதுங்க. அடித்தல் திருத்தல் இல்லாம எழுதுங்க. சப்போஸ் நீங்க எழுதும் போது மிஸ்டேக் ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்துல அதை போட்டு கிறுக்கிட்டு இருக்காதீங்க. ஜஸ்ட் ஒரு கோடு அது மேல, அவ்வளவுதான். ஸோ எக்ஸாம் டைம்ல நீங்க கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டைம் மேனேஜ்மெண்ட், பிரசன்டேஷனு, எல்லா கொஸ்டினையும் அட்டன் பண்ணி வைக்கிறது. ஃபைனலா இந்த 10th and 12th பப்ளிக் எக்ஸாம் எழுத போற உங்க எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம், தைரியமா ஃபேஸ் பண்ணுங்க. வாழ்த்துக்கள். டாடா பை பை. See you. Bye.